வர்ணிச்சாத்தானே தெரியும். தேனை விட சிந்தும் அழகு. தேன் சிந்துதே வானும் உனை என்னை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் தேன் சிந்துதே வானும் உனை என்னை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் சுகம் சுகம் பருவங்கள் வாழ்வே தேச்சுதே வானோ உனை உனை தாலாட்டினே சொர்க்கங்களே வரும் சொந்தங்கள் தேஞ்சுதே வானோ உனை உனை தாலாட்டினே கவி பாடவே கையோடு உறவாட வேண்டும் கையோடு உறவாட வேண்டும் கண்ணங்களே இளந்தரம் காலங்கள் வாழ்வே தேஞ்சுதே வானோ உனை என்னை தாலாட்டினே மேகம் தெரியுமா பக்கத்துல அழுல பிசிக்கு ஒரு இழுப்பு இல்லைங்க இல்லைன்னு வச்சுங்க வலிச்சாவது அள்ளுங்க வந்து வரட்டும் எவ்வளவு நேரம் தான் தூங்குவாங்க வீட்டுல கூட இப்படி தூங்குறாங்களான்னு தெரியல இதோ எங்க சின்ன தாத்து வந்து சிரிக்குது உண்மை இருக்குதான் எங்க வீட்டுல கூட இவ்வளவு தூக்கமான்னு தெரியல நல்ல தூக்கம் ஒரு இருக்கு வெட்ட வழியில காத்து வந்தவனே சரியான தூக்கம் போடுது இருக்கு சிறுத்தவனே என்ன குங்குமத்தில் கரைச்சவனே நெஞ்சில் மஞ்சத்தில் சூடிக்க என்ன கொஞ்சம் பூசுத்தானே
பூக்கிறதே சிறுத்தவளே என்னை குங்குமத்தில் கரைச்சவளே ரெண்டு மந்தத்துக்கு குளிக்கை என்ற கொஞ்சம் மரியாக என்ன கொஞ்சம் மாற்றுகிறாய் கம்மதுக்கு விழுந்த மாதிரியை கண்ணுக்குள்ள நுழைஞ்ச ஒரு திரையே கொடியது அடவும் போல செவப்பு இல்லை கருப்பு இல்லை நீ தீண்டும் இடம் திட்டுமே நீ பாட்டி உடம்பு செய்ய வேண்டும் ஊருக்கு சிறுத்தவரே உன்னை குங்குமத்து கரைச்சவரே மஞ்சள் தேய்ச்சி குளிக்க என்ன கொஞ்சம் கொலுசு மணியா என்ன கொண்ட மாத்தாயே மணியாக என்ன கொஞ்சம் ஓஹோ சம்போகவல்லி சரசவல்லி அம்போருக்கன வரதவல்லி ஆனந்தவல்லி நன்றி நன்றி ஐயா செண்பகவல்லி சண்முகவல்லி சோழவல்லி அவர் அவர் மாமியாவை சொல்ல மாட்டார் நீங்க உங்க மாமியாவை சொல்றீங்க பழைய மாமியா இல்ல இடையில ஏற்கனவே மாமியான ஆமா தொகையில மாமியான ஆமா போ மறந்துட கூடாது பல விஷயம் இருக்குது அதை நான் வெளியிட விரும்பல அவ்வளவு அழகா இருக்கும் தேவதி பார்க்கணும்னா ஆமா குறைகள நன்மையும் குறத்தி உண்மையும் நிறைய மருந்துண நல்லதும் விரைகுளறி வேசேற ஆசையும் பதமும் இருந்தாலும் ஐந்தும் பயன் பெறாத போல இது பயன்பெறும் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் இருமன் சுகம் பெறும் வாழ்நாளே பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம்
விழிகள் முத்தங்கள் அது இசைக்கும் பூமகள் ஊர்வலம் இருமனம் பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் பூமகள் ஊர்வலம் இருமனம் சுகம் பெறும் பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் எங்க அப்புக்கு கூட அந்த இசையோட ஞானம் ஏன் தெரியுமா? இதெல்லாம் காரணம் நல்லா இருக்கிறது காரணம் என்னன்னா ஒளிபெருக்க அருமை, அருமையிலும் அருமையா கலைமதி பக்காவா இருக்கு. ஆனா ஆமா எங்க பக்க மேல இருக்குதே முத்துக்கு முத்தான பக்க மேல அது ஒரு காரணம். அவ்வளவு அழகா இருக்கிறது இன்னொரு காரணம் என்னன்னா இசைக்கு மொழிகள் மொழிகள் எந்த பாட்டா இருக்கட்டுமே ஹிந்தி பாட்டை கூட பாருங்க நல்லா ரசிப்போம். ஆமா குக்கு 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 சோழிக்கே பீச்சைக்காக அப்படின்னு டாக்டர் டக்குன்னு ஆட்டம் போடுவான். அப்புறம் ஏன் ஆட்டாது? காரணம் தன்னை மயக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களால உண்மையிலே நல்லா பாட முடியும். இந்த மாதிரி அமைக்கணும். அவர் பாடுறாருன்னா அவரு ஐயா ஆமா கிடையாது கிடையாது கிடையாது. அவர் எல்லா பாட்டையும் பாடுவாரு. காரணம் அவர் பையன் ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளர் இருக்காருல்ல, அவர் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு. சாதாரண ஆளுகள் இங்க வரல, எல்லாம் கை தேர்ந்த ஆளுகள் தான். ஆமா நீங்க நேரத்தை பாக்க நான் சொன்னதை ஒருத்த கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொன்னேன்? பக்கத்துல இருக்கிற ஆளை வலிச்சாவது தூக்கு சொன்னா கேட்கறீங்க நீங்க. சரி பரவாயில்ல, அவ்வளவு அழகா இருக்கு. உயிரே உயிரே உருகாதே கனவே மலரே கருகாதே கோயில் தீபம் நீதானே யாவும் இங்கே நீதானே கோயில புடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் அதுதான் மயில புடிச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம் எப்படி பாடும் ஐயா, எப்படி ஆடும் ஐயா. நண்டூரு நரியூரு நண்டூரு நரியூரு நண்டூரு
வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது மதுரை கொழுந்து வாசம் உடைய நேசம் அந்தி வரும் நேரம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி போடாகோ பெத்தெடுத்தது யாரு அழகின் யாரு ஏதெடுத்தது யாரு இப்ப தத்தளிப்பது யாரு எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா உட்கோளுக்காக இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போதே ஓடப்பட்டு பித்த கொண்டு அந்த மழை பேர சொல்லி குத்து நோட்டம் குத்து கடவுள் வாழும் கோவிலே கற்பூர தீபம் கலையில் அந்த மாடத்திலே முகாரினா மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா கண்கள் தேனம்மா சரி கக மம பப்ப தனி சசா சசனி நீ தத பப்ப மம ககரி சசா சசரி ரிக சசரி ரிக அப்படிதான் முதல் பாடமே அதுதானே கக மம ப கக மம பப்ப தன மம பப்ப த மம பப்ப த சசரி தென்னம் கீத்தும் தென்றல் காத்தும் கைகுலுக்கும் காலமடி கைகுலுக்கும் காலமடி குழப்பம் இருக்கிறது வானம் பாடி ஜோடி தேடி நேரமடி ஆசைகளும் கோடி தென்னம் கீத்தும் தென்றல் காத்தும் கைகுலுக்கும் காலமடி கைகுலுக்கும் காலமடி நீ வச்ச பூவே முன்னா குத்தும் போது நீ வச்ச பூவே முன்னா குத்தும் போது பூ போட்ட மாயே சூடா போச்சு பாரு ஏன் இந்த சாபம் ஆளான நேரம் நீ தீட்டும் நேரம் சாபங்கள் தீர ஒன்னா நீ பாருங்க வரவேணும் நாளைக்கு போக வழி பூத்திருக்க பூவெல்லாம் யாருக்கு பூவெல்லாம் யாருக்கு தென்னம் கேட்கும் தென்றல் காற்றும் கைகுலுக்கும் காலமணி கைகுலுக்கும் கோலமணி காலங்கள் தோறும் உனை வாழ வைப்பே பெண்களும் பெண்கள உன்னை போலே காதல்தான் வேதம் என பாடி வைப்பே வேதங்கள் சாகட்டும் மண்ணின் மேலே வாராதே பூமகளே பூமகளே வாராதே பூமகளே பூமகளே காணாத எண்ணம் என்றும் பாடும் இளமையின் அதிசயம் எங்கே நான் தோன்றேன் கரைநாயகே என்றென்றும் வாழும் ஆனார்களே பூவை போல போகும்
அம்மன் கண்ட சீதை உங்கள் தாயல்லவா காளிதாசன் சமுந்தரையும் சேயல்லவா அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற வீட்டு காவலர்க்கு நீ எகதி கல்லெல்லாம் மாணிக்க அதையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் செல்லும் சுவையாகுமா சத்தம் கேக்குதா? அங்கமிங்கமா அழைத்து கொண்டிருக்கும் இந்த வேடுவனை அழைத்து ஆமா விவரங்களை என்னென்று தெரிந்து கொள்ளலாம். எனக்கு போகுது போதுன்னா வந்துகிட்டு இருக்கு. அச்சாரமா வந்து கொடு செய்யுங்க நீங்க அச்சாரமா அட அச்சாரமா வந்து கொடு தகா தகா பொண்ணு தானே சொல்லிட்டு கோவிச்சு ஐயா அப்படி சொல்லாதீங்க. உங்களால செய்ய முடியுது நம்மளால செய்ய முடியலையேன்னு வெக்கப்படுறாங்க. ஏன் கோவிக்கிறாரு? என்னக்கா கோவிக்கிறாரு? பொண்ணு தானே சொல்லுங்க. நீங்க அக்கா வச்சுக்க பிறந்திருக்கீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க நீங்க? அப்புறம் என்னங்க, ஒரு வீரத்தேவன் ஒரு மாபெரும் மலைக்கு வாங்க கலங்கி நிக்குது. சார் இமயமே சரியுதுங்க. ஏன் அழுகிறாரு? அப்புறம் அழியாம நீங்க பண்ண காரியத்துக்கு அழியாம என்ன பண்ணுவாரு? இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. என்ன கஷ்டம் வந்தாலும் அத்தா நான் எந்த வித தவறு பண்ணலையே. என்ன தவறு இல்ல. இதயம் இருக்கிறது. புயலே வந்தாலும் ஏத்து நிக்கக்கூடியவருங்க. சரி சூறாவளி இருந்தாலும் சுழட்டி அடிக்கிறாரு. மச்சினை வந்து கட்டி பிடிச்சது தப்பா? என்ன தப்பா? என்னதான் இருந்தாலும் ஒரு அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சியை கண்டுபிடிக்கிறாங்க. கூட்டிட்டு போவாங்க. அது தப்பு தாங்க, தப்பு தாங்க. என்ன எடுத்து போய் ஏய்யா ஒரு ரூம் கொடுத்தறதா? என்ன பச்சை அப்படி கோவிச்சுக்கிறீங்க? உங்க முன்னாடி வந்து கட்டி பிடிச்ச தப்பு தான். தப்பு. கூட்டிட்டு கிளம்புங்க. சிரமத்தால மன்னிச்சுக்கிறேன் சொல்லுங்க. ரொம்ப நடிக்க பொண்ணு முடிஞ்சா என் புத்தி சோட்டா யா மச்சான் இப்படி பேசலாமா நீங்க? பேசாம அவருக்கு முன்னாடி கட்டி பிடிச்சா அப்புறம் அப்படிதான் பேசுவாரு. தப்புன்னு ஒத்துக்கிட்டேன். கூட்டிட்டு போவாங்க. மன்னிப்பு கேட்டல நானு. ஏரியா உனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னேன். ஆமா என் முன்னாடி தரேன். என்ன ஓவர் நடிப்பா இருக்கு? 3000 எனக்கு சொன்னா 3000 வச்சிருக்கீங்க. என் தங்கச்சியா? என் தங்கச்சியா? அன்றும் ஒரு கோவில் என்றால் தங்கையதில் தீபம் அன்றோ, அன்று வார்த்தை என்றோ, அதன் அண்ணன் வாய வைப்பான் என்று அமைதி கொண்டு எதுலயா வைங்கடா வாயில வைங்க. எல்லாம் சேட்டை பிடிச்ச வாய் வருது. என்ன பண்றது? வாயோடு வாய வைக்கணும்னு இப்ப வாரு இது யாருன்னா பாசம். பாசம் தான் நெருங்கி. நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாம். என்ன நீங்க தூங்க மாட்டீங்க?
மறுப்போம் உரிமையை மீட்போம் உணர்வை இழக்கலாமா அரே போய் செஞ்சுட்டாது வாங்க போங்க. 5 நிமிஷம் கேப் போறேன். நாடகம் 5 நிமிஷம் ரெடி ஒன்று ரெண்டு போயிட்டு நீ போய் முடிச்சுட்டு சின்னதுல பார்த்தேன் கொஞ்சம் பெருசா இருக்கு. பெரியவள ஆயிட்டா தெரியல. பார்த்தேன் கொட்டாங்குச்சி காடவி பார்த்தேன் ஓட்டாங்குச்சி சந்தக்கடையில பார்த்த மாதிரி என்ன கட்சி கொடுப்பா அம்மா காணாமல்ல மீனம்மா மீனம்மா கண்ட மீனம்மா தேனம்மா தேனம்மா நீலம் தேனம்மா மீனம்மா மீனம்மா கண்ட மீனம்மா மீனம்மா தேனம்மா நாரம் மீனம்மா சுகமான முதுராகம் உருவாகும் மீனம்மா மீனம்மா கண்ட மீனம்மா வெறிகொண்டு அலையா நல்ல வேளை அதை இடிச்சுக்காம எது கிடைச்சாலும் கையில மாட்டினேன் அவ்வளவுதான் செத்தேன். நீ என்ன செஞ்சேன்னு அவனுக்கு தெரியல. நீ பாவடையில மூத்திரம் வந்தது லூசிலாம ஒவ்வொருத்தா போய் கேட்டுட்டு வர்றேன். அந்த கவிச்சி அந்த கவி வர போய் பாரு. அண்ணன்டி ஆனா தூங்கிடுவேன். அது வேற பிரச்சனை. இந்த பையன் மாடு பிடிச்சிருந்தாங்க. மாடு பிடிக்கலாம். மான் பிடிக்கங்க. மான் பிடிக்க நீ மீன் பிடிக்க வந்திருக்க. இது நல்லா தான் அடாடா போறவளை தடுக்காதீங்க. இதாங்க போறவளை ஏங்க தடுக்கிறீங்க? மயிலு 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 ஐயோ தாய் தக்கா ஆமா அப்படி எடுத்து ஒருத்தர் போகக்கூடாது. அவன் முறையா பதில் சொல்லிட்டு வா. தாங்கள் மான்குட்டி பார்த்தீர்களா? வரல இல்ல அப்புறம் என்ன இங்க வேலை? நான் சொன்ன மாதிரி நீ சொல்ல முடியாது. இடத்துக்கு தலைவி இல்லையா? நானே அதான் முறையா சொல்லிட்டு வா. அத்தாச்சி கூட்டு போய் ரெடி பண்ணுற போய் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி அப்போ ஓ பேப்பர் ரெடி அப்படியே ஒரு பிள்ளையோட போங்க.